ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு முழுக்க ஒரு பைத்தியத்தை பத்தி தான் நீங்க பேச போறோம். அவனுக்கு ஒரு வேலை சொன்னேன், அட்லீஸ்ட் அவன் வந்து செய்யாம இருந்திருக்கலாம். செஞ்சு அதை காலை வாரி விட்டு அதை கவுத்து விட்டு அவன் மூஞ்ச காட்டி நான் பண்றேன். இந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம எவரு வந்து என்ன பண்ணுவோம்? நான் கேட்டேன், என்ன கேட்டேன்? மக்களே, சொல்லி கொடுக்க போறோம். என்ன ரெசிபி பாரு, இத பாரு. என்ன பாக்குற? அவள் இருக்குல்ல, அதான் அவளும் ஆசைக்கு அவள் வந்து பேச அத வந்து என்னன்னு கேளு, சொல்றா. அவள் வந்து எப்படி அந்த இன்கிரிடியன்ட் வச்சு என்ன பண்ண? 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டெப்பே தோத்துட்டாங்க இவன்ட்ட. ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? பிளாக் டீ பொண்ணு மாதிரி பண்றா, அது சுடு தண்ணி பொண்ணு மாதிரி பண்றா. திடீர்னு ரெண்டுமே ஒயிட் தண்ணில சர்க்கரையும் சொல்லு டீ தூள் போட்டு எப்படி சுடு தண்ணில அப்புறம் சரி யாருன்னா ஒருத்தவங்க பிளாக் டீல உள் போடுவாங்க. அதான் போட்டு அது வந்து பிளாக் டீயே போட்டாச்சு. அப்புறமா அப்புறம் கிளாஸ் முன்னாடி கிளாஸ்ல கொஞ்சம் அவல் போட்டு, அதான் கிளாஸ்ல கொஞ்சம் அவல் போட்டு அப்புறமா வடிகட்டி எடுத்து ஊத்திட்டு எடுத்து சக்கரை கம்மியா இருக்கு சொன்னாரு. யார் சொன்னா? கமலேஷ். சக்கரை கம்மியா இருக்கு சொன்னாரா? சரி சொல்லிட்டு சக்கரை டப்பா எடுத்து வச்சேன். சரி, அதுதான் திட்டு வாங்கினாரு. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். அதை எடுத்து மறந்து விட்டுட்டாரு. சரி ஓகேவா? இவ்வளவு பெரிய கிளாஸ்ல எடுத்துன்னு வந்தான் பிளாக் டீ குடிப்பாங்களா? அந்த சைஸ் ஜூஸ் கிளாஸ்ல எடுத்துன்னு வரான். அதுல எடுத்துன்னு வரான், அவ்வளவு டீ குடிக்க சொல்றான். எல்லாம் அவனுக்கு அளவு தெரியாம போட்டுட்டான். அது என்ன பண்ணு தெரியாம டீ கப் இருக்கு, அதை எடுக்கல, ஜூஸ் கிளாஸ் எடுத்து அதை போட்டு அதுதான் அப்படியே மிக்சிங் பண்ணிட்டு சரி பண்ணிட்டான். அப்புறம் வந்து அடுத்தவங்க இது வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடியலன்னா ஸ்டார்டிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க குத்தலாம். அவங்க ஸ்டார்டிங்ல 2 வாய் வச்சுட்டு குத்தனா இல்லையா? போய் சொல்றாரு தெரியுமா? அவரு நிறைய சாப்பிட்டேன் சாப்பிட்டாரு. நான் கூட சொன்னேன்னா ஆடி மாசம் கூழ் மாதிரி இருக்கு மேல அந்த கலாச்சினே தான் ஏதோ சரி ஏதோ பண்றான் போல. கருவாட்டு குழம்பு மாதிரி இருந்தது. கருவாட்டு குழம்பு மாதிரி இருந்தது. அந்த அவளோட கலந்து கருவாட்டு குழம்பு அந்த கூழ் ஊத்துவாங்கல்ல, கூழ் ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. கருவாட்டு குழம்போட மகிமை உனக்கு தெரியல, அதனாலதான் இவ்வளவு இதா சொல்றான். அதான் சொல்றேன், ஆரஞ்சு கலர்ல ஆயிடுச்சு. ஓகேவா? கீழே வந்து அவள் வந்து அந்த கூழ் மாதிரி நிக்குது. கருவாடு இருக்கு மேல போட்டு அப்படிதான் சொன்னான். கருவாடு போடுவான்னு கேட்டோம். எப்ப எப்படி இருக்கும் பிளான் போட்டான். நானா ஈச்சி என்னடா இப்படி பண்ற அப்படின்ட்டு நான் அப்படியே கருவாடு போடுவேன் போடுவான்னு கேட்டேன். மனம் வேணாம், ஆல்ரெடி பைத்தியமே பண்ணிட்டான், இன்னும் பைத்தியம் ஆகலாம். சரி, இப்ப என்னதான் ரிசல்ட் வந்துச்சு கடைசியா? வேஸ்டானதான் மிச்சம் பொருள் வேஸ்ட். ஏன் அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல இருக்கு இன்னும் நான் வேணான்ட்டு நானு ஸ்டார்டிங்ல முன்னாடியே வாய் வச்சிருவேன். உங்களா ஸ்டாப் பண்ணிடுறேன், கை வெடிக்கு. அவர் பெசலே போட்டு வச்சு இது தரமாட்டேன். வாயில ஒண்ணுயா பேச முடியும். தந்தா உனக்கு வாயில பாஸ்தா பேசுறியா? அது இங்க இருக்கு இந்த பக்கம். போய் எடுத்துட்டு போ. அந்த மாதிரி மாதிரி ஸ்பூனா இருந்துடா பைத்தியம். ஐயோ, செருப்புல சொருவி நிக்குது. வந்தது 4 பேரு, ஆனா எத்தனை கிளாஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 பைத்தியத்தை பாருங்க 6. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? 3 பேருக்கு 6 ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கான் அந்த மெண்டல். என்ன பண்றது இவனை? தெரியும் நிர்வாகம் பொறுப்பு இல்ல.
கவலை இல்ல, இன்னைக்கு வாங்கி கொடுக்கறது நம்ம அரை மணி லாஸ்டிக்கு தான், அதனால பிரச்சனை இல்ல. 6 என்ன 10 கூட குடிக்கலாம். அது என்ன ஐஸ் ப்ராடக்டா இருக்கு. எத்தனை இருக்கு பாருங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பாவம் குழந்தைக்கு வேற கிளாஸ் சளி பிடிச்சிது. எத்தனை கிளாஸ் இருக்கு பாரு. முடியல. எவ்வளவு பேருக்கு? ஒண்ணு கிட்டத்தட்ட 6 கிளாஸ் இருக்கு. 4 பேருக்கு 6 ஜூஸ். அது என்னன்னே தெரியல. என்னமோ வாங்கி வச்சிருக்காங்க. இது என்னமோ பல்டான்றான். ஆனா இது எதுக்கு போட்டாரு? இது மாத்தி போட்டாரு. சாப்பிடுறது ஏதாவது நிறைய எதுக்கு நான் சொன்ன முதல்ல சொல்ல. இது இது நாளையில அது இருக்கட்டும். இது லைட்டா லைட்டா. இந்த வேணாம் வேணாம் வேணாம். ஓ குடி. இத காலி பண்ணி இருக்கு. இதெல்லாம் யார் தும்பா? தம்பி வந்து நல்லா எதையும் சாப்பிடுவாப்ல, எதையும் தாங்க எதையும் வந்து பண்ணு நல்லா சாப்பிடுங்கிறாப்ல. என்ன உனக்கு என்ன நான் கண்ணாடி பிடிச்சு நிக்கிறேன்னா மூஞ்சன்ற எப்படின்ற என்ன ஓட்டிக்கிச்சா சப்ஜா சீட்ஸ் என்ன சாப்பிடுற சொல்லு சொல்லு வாங்குறவங்க இல்ல எனக்கு தெரியாது. வந்து வச்சாரு பாத்தீங்களா, தங்கத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு கொடுக்கறத மட்டும் சாப்பிடுவாரு. அவரு வேற ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிடுவாரு. அந்த மாதிரி என்ன பாக்குறேன். ஆமா அதுக்கு அதான அர்த்தம். நெஞ்சிலேயே வந்து வீட்டுல இருக்கிற சாப்பாடு எல்லா காலி பண்ணிட்டான். வீட்டுல இருக்கிற 5ஆம் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்க அம்மா திட்டுவாங்க சாப்பாடு 5ஆம் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பாதி பாய் நீங்க கொடுத்துங்க. பாத்தியா போய் சொல்றாங்க. குறையுது உனக்கு. போய் சொன்னா போயிடும். போய் சொல்லாத சரியா. இது என்ன ஓடிட்டு இருக்கு ஜூஸ்? அம்மா திட்டுவாங்க. நீ அவள் மில்க். ஊர் மஞ்சள் அவள் ஆமா நான் கொஞ்சம் வச்சு சாப்பிடுறேன். அவள் மில்க். யா கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாதடா. இது மாதிரி எரியுது. பண்ணாதடா. வீட்டுல இருக்கும்போது வச்சுன்னு இருந்தானே ஒரு மாதிரி ஐயோப்பா எரியுதுன்ற வந்தாண்டா. 4ஆம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சொன்னது 6 ஜூஸ்ல 4 ஜூஸ் அவனே முடிச்சிட்டான். எப்படிதான் இத்தனையும் குடிச்சான்னு தெரியல. நீ டெண்டர் கொண்டு கொஞ்ச நேரத்துல வச்சினீனா அதை பார்த்து மைக் உனக்கு மூக்குல ஒரு அறிவு வடிவேல் பேர் சொன்ன அந்த மாதிரி தான் இருக்கு. சரி 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 டேய் டேய் ஏன் தட்டே டிஷ் தான். ஆமா அது குளிக்கிறவங்க தானே. நீ தான் குளிக்க மாட்டே அப்புறம் என்ன? ஏன் வச்சிட்ட எங்க அவள் மில்க் அது வேணாம். இருக்குடா. நீ யார் சொன்னா? ஆனா யார் சாப்பிட்டுனா கேட்டேன். குத்திக்கிச்சுறாமா எனக்கு குத்துல சாப்பிடுவோம் சொல்லல. அது மட்டும் சொல்லு. நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. நீ சொல்லவே இல்லையா? நான் சாப்பிடலன்னு சொன்னேன். நான் எப்படியா உங்ககிட்ட விட்றா. திங்கிற பசங்க திங்கதான் செய்யுங்க. என்ன விட விடு. பாத்திரத்தை அப்படியே போட்டு இப்படிதான் சொன்னான் உங்ககிட்டயும். எல்லாமே காமெடி சொன்னதான் பண்ணாரு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படிதான்ப்பா சொன்னா. போன் எடுத்து விளையாடின்னு 10 நேரம் தான். இவன் எல்லா வேலையும் போய் தேர்னா பேச்ச போல இருக்குன்னா கருவாடு ஓபன் பண்ணாத அப்படின்ட்டு கேட்டான். குரு மிச்சருக்காக விட்டுட்டா பேரிச்சம்பளம் எடுத்துருந்தானு வையி உனக்கு சங்கிலே மிச்சு சீட் தான்டா. சீடா பரவாயில்ல. அதுனா இப்படி பிச்சா வந்துரும். எப்படி பெரிய வேலையா? எப்படி அதுல எக்ஸ்பர்ட் தானே நீ பிரிக்கிறதுல? நிறைய பிச்சு. என்னடா சரக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்.